8ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் கடன் பண கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை அமையும். அதுவும் இங்கே வந்தமரும். கிரகத்துடன் லக்னாதிபதியும் சேர்ந்திருந்தால் கடனிலே வாழ வேண்டும். ஜாதகனுக்கு வியாதிகள், கடன் தொல்லை, வறுமை கூடவே இருக்கு. எல்லா நிலைகளிலும் துரதிர்ஷ்டம் தொடர்ந்து வரும். 8ஆம் அதிபதி பலமின்றி இருந்தால் இந்த நிலை மாறும். உதாரணமாக 8ஆம் அதிபதி நவாம்ச லக்கணத்தில் 6, 8, 12ஆம் வீடுகளில் அமர்ந்திருப்பது போன்ற பலமில்லாத நிலைமையை நீசமாக இருக்கும் நிலைமை. உடல் உபாதைகள் இருக்கும். வீட்டில், வெளியிலும், வேலை பார்க்கும் இடங்களிலும் மற்றவர்களின் மதிப்பை, உரிய மரியாதையும் பெற முடியாது. இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி சுபகிரகத்தின் பார்வை பெற்றால் ஜாதகனுக்கு தீர்க்கமான ஆயுள் உண்டு. சிரமங்களும் கவலைகளும் கணிசமாக குறைந்துவிடும். இதற்கு நேர்மாறாக இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி சிறிய கிரகத்தின் பார்வை பெற்றால் ஜாதகன் வறுமையில் வாழ நேரிடும். வியாதிகள் குடிக்கொள்ளும். அடிக்கடி விழுந்து எழுந்திருப்பான். விபத்துகள் நேரிடும். 8ஆம் அதிபதி லக்கணத்திற்கு 2இல் இருந்தால் கண் மற்றும் பல் உபாதை இருக்கும். இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்காருடன் சேர்ந்திருந்தால் எல்லா விதமான உபத்திரவங்களும் இருக்கும். சாப்பிடும் உணவுகளின் சுவை இருக்காது. கிடைத்ததை உண்ணும் வாழ்க்கை அமையும். ஜாதகனின் வாழ்க்கையில் நாணயம் இருக்காது. பேசுவது எல்லாம் பொய்யாகி போகும். எல்லோருக்கிடம் எதற்கெடுத்தாலும் தர்க்கம், வாதம் இருப்பான். அவனோட குடும்ப வாழ்க்கை ஏற்றமுடையதாக, சந்தோஷமுடையதாக இருக்காது. அவனை புரிந்து கொள்ளாத மனைவி அமைவார். அவருடன் தினமும் சண்டை சச்சரவுகள் நிறைந்ததாக வாழ்க்கை அமையும். சிலருக்கு மனைவியை பிரிந்து வாழும் வாழ்க்கை அமைந்துவிடும். சிலருக்கு ஆயுள் பூர்ணமாக இருந்தாலும் நோய் பூர்ணமாக இருக்கும். செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் தான் தோன்றி தானாக அத்தனை செல்வத்தையும் செலவு செய்து அழித்து விடுவான். உடல் நலம் இருக்காது. மொத்தத்தில் பைத்தியக்காரனை போல் வாழ்க்கையை நடத்துவான். இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி சுப கிரகத்தின் பார்வை பெற்றால் மேல் சொன்ன கேடுகள் வெகுவாக குறைந்துவிடும். 8ஆம் அதிபதி லக்கணத்திற்கு 3இல் இருந்தால் உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமை இருக்காது. உடன்பிறப்புகள் என்றால் கட்சிக்காரர்கள் இல்லை, கூட பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள் என்று பொருள் கொள்ளவும். மனதைரியம் இருக்காது. மனதில் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கும் கேட்கும் சக்தி குறைந்துவிடும். ஏன் சமயத்தில் காது கேட்காத சூழ்நிலை கூட உண்டாகும். முன்னோர்கள் கொடுத்துவிட்டு போன சொத்துக்கள் பல வழியில் நாசமாகும். இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்காரர்கள் சேர்ந்திருந்தாலும் அல்லது தீய கிரகத்தின் பார்வை பெற்றிருந்தாலும் மேலே குறிப்பிட்ட துயரங்கள் தாங்க முடியாத அளவிற்கு இருக்கும். இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி சுப கிரகத்தின் பார்வை பெற்றால் மேற்கொண்ட கேடுகள் வெகுவாக குறைந்துவிடும். 4ஆம் அதிபதி லக்னத்திற்கு 4இல் இருந்தால் தாயுடன் உறவு சுமூகமாக இருக்காது. சிலருக்கு தாய் பாசம் கிடைக்காது. தாய் வழி உறவுகளின் மகிழ்ச்சி இருக்காது. குடும்ப வாழ்வில் சுகம் இருக்காது. தொல்லைகள் மிகுந்திருக்கும். சொத்துக்கள் கைவிட்டு போகும். சம்பாதித்தலும் ஒன்றும் மிஞ்சாது. சுகத்தை தராது. வாகன விபத்தில் சிக்கி செலவை அதிகமாக கெடுக்கும். நஷ்டத்தை கொடுக்கும். மொத்தத்தில் சுகக்குறைவு இந்த இடத்தில் வந்தமரும். 8ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்காரன் சேர்ந்திருந்தால் பல சுகங்களை சொல்லிக்கொள்ளாமல் போய்விடும். தாயின் சுகமிடம் அடைந்து வீணமடைந்து ஜாதகன் மன அமைதியை கெடுக்கும். ஜாதகன் வீடு மற்றும் வாகனங்களில் ஏற்படும் சுமைகள், தொல்லைகள் அதிகரிக்கும். சிலர் தங்கள் சொத்து சுகங்களை, வீடு வாகனங்களை பறி கொடுக்க நேரிடும். இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி சுபகிரகம் பார்வை பெற்றால் மேற்கு சொன்ன கேடுகள் வெகுவாக குறைந்துவிடும். 8ஆம் அதிபதி லக்கணத்திற்கு 5இல் இருந்தால் பெற்ற பிள்ளைகளால் மன அமைதி போய்விடும். மனதில் கஞ்சங்கள் மிகுந்திருக்கும். சொந்தங்களுடன் விரோத போக்கு நிலவும். அலைச்சல் மிகுந்து இருக்கும். மனதில் கலவரமும் அடிக்கடி தோன்றி மறையும். எண்ணப்படி எக்காரியத்தை நிறைவுடன் செய்து முடிக்க முடியாது. இந்த இடத்தில் வந்தமரும் 8ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்காரனும் தேர்ந்திருந்தால் ஜாதகனால் ஜாதகனின் பிள்ளையாருக்கு கேடு உண்டாகும். அதே போல ஜாதகனின் குழந்தைகள் தகாத செயலில் ஈடுபட்டு ஜாதகனின் மதிப்பு மரியாதைக்கு வேட்டு வைத்து விடுவார்கள். அதாவது குண்டு வைத்து விடுவார்கள். சிலருக்கு தங்கள் தந்தையுடன் ஒற்றுமை இருக்காது.
புரியாத சர்ச்சைகள் நிலவும். இந்த சேர்க்கை தீய கிரகத்தின் அதிக பார்வை பெற்றிருந்தால் சிலர் தங்கள் குழந்தையை அது பிறந்த 2 வருடங்களிலே பறி கொடுத்துவிட்டு தவிக்க நேரிடும். இது மனத்திற்கும் தொடர்புடைய இடமாவதால் சிலர் மன அமைதி இழந்து மனநோயைப் போல பிரிய நேரிடும். இந்த இடத்தில் வந்த 8ஆம் அதிபதி சுபகிரகத்தின் பார்வை பெற்றால் மேற் சொன்ன கேடுகள் வெகுவாக குறைந்துவிடும். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 6இல் இருந்தால் அற்ப ஆயுள், உடல் தீவிரமாக இருக்காது, ஜாதகன் மெலிந்திருப்பான், பலவிதமான நோய்கள் வந்து குடிக்கொள்ளும், தீய எண்ணங்கள் மிகுந்திருக்கும். ஒரே ஆறுதல் ஜாதகன் பகைவரை வெல்லக்கூடியவராக இருப்பான். சிலருக்கு புத்திர பாக்கியம் அவுட்டாகிவிடும், அதாவது இல்லாமல் போய்விடும். சிலர் தத்துவ புத்திரன் வாழ நேரிடும். இந்த இடத்தில் வந்த 8ஆம் அதிபதி சுப கிரகத்தின் பார்வை பெற்றால் மேற் சொன்ன கேடுகள் வெகுவாக குறைந்துவிடும். 8ஆம் அதிபதி லக்கணத்திற்கு 7இல் இருந்தால் பூர்ண ஆயுள் உண்டு, மனைவி மேல் பிரியம் இருக்காது. பெண்ணாக இருந்தால் கணவரின் மேல் பிரியமாக இருக்க மாட்டார். இருவரின் உறவில் ஒரு ஈர்ப்பு இருக்காது, நெருக்கம் இருக்காது. சில பெண் சோகத்தால் பொன் பொருளை இழக்க நேரிடும். சில தகாத பெண் சிநேகத்தால் அவமானப்படும் நேரிடும். இந்த இடத்தில் வந்த 8ஆம் அதிபதி சுபகிரகத்தான் பார்வை பெற்றார் மேற் சொன்ன கேடுகள் வெகுவாக குறைந்துவிடும். இந்த இடத்தில் வந்த 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்காரர் சேர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு ஆயுள் குறையும். ஜாதகனின் மனைவி நோயால் பாதிக்கப்பட்டு ஜாதகனை படுத்தி இருப்பாள். மேலும் இந்த அமைப்பு தீய கிரகத்தின் பார்வை பெற்றால் ஜாதகன் நோய் நொடிகளால் பாதிக்கப்படுவான். ஜாதகனுக்கு வெளிநாடு சென்று பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனாலும் அதன் மூலம் பல பிரச்சனைகள் இங்கே சந்திக்க நேரிடும். இந்த அமைப்பு 8, 7 ஒரு வலுவான சுபகிரகத்தை பார்வை பெற்றால் ஜாதகன் வெளிநாடுகள் தூதராக அதிகாரியாக சென்று பணியாற்றி வாய்ப்பு கிடைக்கும். மதிப்பு மரியாதை மிக்கவனாக திகழ்வான். 8ஆம் அதிபதி லக்னத்தில் 8இல் இருந்தால் ஜாதகனுக்கு தீர்க்கமான ஆயுள் உண்டு. வலுவாக இருந்தால் ஜாதகனுக்கு தீர்க்கமான ஆயுள், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். இடம், வீடு, வாகன, சொத்துக்கள் என்று எல்லா வகையும் செல்வம் சேரும். அதிகார, பட்டம், பதவிகள் என்று வாழ்க்கை அசத்தலாக இருக்கும். 8ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது உள்ள நிலைப்பாடு மேஷ லக்னத்திற்கு 8ஆம் வீடு விருச்சிகம், அதன் அதிபதி செவ்வாய்க்கு இங்கே ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் வீடு தனுசு, அதன் அதிபதி குருவிற்கு இங்கே ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். மிதுன லக்னத்திற்கு 8ஆம் வீடு மகரம், அதன் அதிபதி சனிக்கு இங்கே ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். கடக லக்னத்திற்கு 8ஆம் வீடு கும்பம், அதன் அதிபதி சனிக்கு இங்கே ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் வீடு மீனம், அதன் அதிபதி குருவிற்கு இந்த ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். கன்னி லக்னத்திற்கு கன்னியா லக்னத்திற்கு 8ஆம் வீடு மேஷம், அதன் அதிபதி செவ்வாய்க்கு இங்கு ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். துலாம் மிதுன லக்னத்திற்கு 8ஆம் வீடு ரிஷபம், அதன் அதிபதி சுக்கிரன் இங்கு ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் வீடு மிதனம், அது அதிபதி புதன் இங்கே ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். தனுசு லக்னத்திற்கு 8ஆம் வீடு கடகம், அதன் அதிபதி சந்திரனுக்கு இங்கே ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் வலுவிழக்கலாம். மகர லக்னத்திற்கு 8ஆம் வீடு சிம்மம், அதன் அதிபதி சூரியனுக்கு இங்கே ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். கும்ப லக்னத்திற்கு 8ஆம் வீடு கன்னி, அதன் அதிபதி புதன் இங்கே ஒரே நிலை உச்ச பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். மீன லக்னத்துக்கு 8ஆம் வீடு துலாம், அது அதிபதி சுக்கிரன் இங்கே ஒரே நிலை ஆட்சி பலம் இருக்கும். ஆனால் சேர்க்கை அல்லது பார்வையால் அவர் வலுவிழக்கலாம். 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்துடன் இருந்தால் ஜாதகன் தன் நினைத்ததை நினைத்த மாத்திரமே செய்வான். அதனால் பல நஷ்டங்களை, தீமைகளை அவன் சந்திக்க நேரிடும். 8ஆம் அதிபதி சேர்க்கை அல்லது பார்வையால் கெட்டிருந்தால் மேற் சொன்னவற்றுக்கு எதிர்மறையான பலன்கள் கிடைக்கும். பிறகு சந்தை திக்கான சூழ்நிலையில் இழந்து விடுவார். 8ஆம் அதிபதி கெட்டிருந்தால் ஜாதகன் செய்யும் முக்கிய செயல்கள் எல்லாம் தோல்வியில் முடியும்.
தவறான ஒவ்வாத தொழிலை அவன் செய்வதற்கு தூண்டப்படுவான். அதன் மூலம் கைப்பொருள் அனைத்தும் இழப்பான். 8ஆம் அதிபதி சுபகிரகத்தின் பார்வைப்பட்டால் மேற் சொன்ன கேடுகள் இருக்காது. நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 9இல் இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காது. கிடைத்தாலும் நாசமாகிவிடும். பிள்ளைகளால் கடன் ஏற்படும். உறவினர் மற்றும் நண்பர்கள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதன் மூலம் மோதல் பிரிவுகள் உண்டாகும். என்னடா வாழ்க்கை எனும் நிலை ஏற்படும். ஜாதகத்தின் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் மொழியில் சொன்னால் கெட்டிருந்தால் ஜாதகின் தந்தை 9ஆம் தசாபுத்தி காலமாவார். இங்கே உள்ள 8ஆம் அதிபதி பலமன்றி இருந்தால் ஜாதகன் தன் தந்தை ஒன்றும் சுமூக உறவு இருக்காது. ஒருவரை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இங்கே உள்ள 8ஆம் அதிபதி ஆட்சி அல்லது பார்வை சேர்க்கை பலத்துடன் இருந்தால் ஜாதகன் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளிடையே அவனுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். இல்லை என்றால் இதற்கு நேர்மறையான பலன்களே கிடைக்கும். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 10இல் இருந்தால் ஜாதகன் ஒரே வேலையில் நிலைத்து இருக்க மாட்டான். அடிக்கடி தன் வேலையை அல்லது தொழிலை மாற்றிக்கொள்வான். சிலர் உறவினர்களிடம் சகா மனிதர்களிடம் அரசாங்கத்துடன் கெட்ட பெயர் உண்டாக்கும் வேலையை செய்து கொண்டிருப்பான். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 10இல் அந்த வீட்டுக்காரனுடைய சேர்ந்து இருந்தால் அவனுடைய வேலையில் அல்லது தொழில் வேண்டிய அளவு முன்னேற்றம் இருக்காது. தடை தாமதம் மிகுந்திருக்கும். அதுவே இந்த அமைப்பு தீயர்களுக்கு பார்வைப்பட்டிருந்தால் அடிக்கடி வேலை மாற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடங்களில் உரிய மரியாதை இருக்காது. அதனால் சிலர் அதர்ம வழியில் பொருளீட்ட நேரிடும். அவருடைய எண்ணங்கள் தவறானதாக இருக்கும். செயல்பாடுகளும் சட்டத்துக்கு திட்டம் எதிரானதாக இருக்கும். சில வருமானம் குறைந்து வறுமையில் ஊழல் நேரிடும். 2ஆம் வீட்டுக்காரனிடம் பலமின்றி இருப்பதோடு 8ஆம் வீட்டுக்காரனும் கைகோர்த்து 10இல் இருந்தால் ஜாதகர் அவன் தலை முடிக்கு மேல் கடன்கள் ஏற்படுவதோடு கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அவதி நேரிடும். அவன் அவமானப்பட நேரிடும். 8ஆம் வீட்டுக்காரன் 10இல் இருந்து சுபகிரகத்தின் பார்வைப்பட்டால் வாழ்க்கையில் சுகமாக இருக்கும். ஜீவனம் ஏற்றமுடையதாக இருக்கும். தீர்க்கமான ஆயுள் இருக்கும். அத்துடன் ஜாதகன் திடீர் பொருள் வரவுகள் உண்டாகும். சிலருக்கு அவனுடைய உறவுகள் மரணம் அடைந்து அவர்களுடைய செல்வங்கள் சொத்துக்கள் இவன் வந்து சேரும். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 11இல் இருந்தால் மூத்த சகோதரர் சகோதரிகள் இழக்க நேரிடும். நேர்மான வழியில் இல்லாது பல வழிகளில் ஜாதகன் பொருளீட்டுவான். 8ஆம் அதிபதி லக்னத்தில் 11 வீட்டுக்காரன் இருந்தால் செய்யும் தொழில் நஷ்டம் அடையும். பொருளை இழக்க நேரிடும். கடைசியில் கடனாளியாக நேரிடும். இங்கே வந்து அவன் 8ஆம் வீட்டுக்காரன் சுபகிரகத்தின் பார்வைப்பட்டால் மேற்கொண்ட கெடுதல் இருக்காது. உடன் இருப்பவர் கை கொடுப்பார்கள், உதவுவார்கள். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 12இல் இருந்தால் தகாத வழிகளில் சுகபோகங்களை அனுப்பியதோடு செல்வத்தை இழந்து வாழ்க்கையை கழிப்பார்கள். ஊர் சுற்ற குணம் இருக்கும். மன அமைதி இருக்காது. இங்கே வந்து அமுறை 8ஆம் அதிபதி தீய கிரகங்களை பார்வைப்பட்டிருந்தால் ஜாதகன் எதிர்பார்த்த துன்பங்களை தொல்லைகள் வந்து சேரும். நண்பர்கள் பிரிய நேரிடும். எதிர்பார்த்த செலவுகள் ஏற்பட்டு கைப்பொருள்களை இழக்க நேரிடும். சொத்துக்களையும் காரையும் சிலர் தவறான நடவடிக்கை ஏற்பட்டிருக்கு பிறகு மாற்றிக்கொண்டு துன்பப்படுவார்கள். தவறான நடவடிக்கை என்பது கடத்தல், பிறரை ஏமாற்றுதல், பெண்ணிடம் வன்புணர்ச்சி செய்தல், கள்ள நோட்டு பரிவர்த்தனை போன்ற செயல் என்று பொருள் கொள்ள 8ஆம் இடம் அதிபதி இங்கே வந்து அதாவது 12ஆம் அமர்ந்து 12ஆம் வீட்டுக்காரன் திரிகோண வாழ்வு பெற்றால் ஜாதகன் ஆன்மீக வழி சென்று பெரும் செல்வம் மற்றும் புகழை ஏற்படுத்தி கொள்வான். 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுக்காரன் இருந்தால் இருவரும் சேர்ந்து ஜாதகனுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார்கள். ஜாதகன் அரசனை போல் வாழ்வான்.